போகிறோம் தாத்தா வீட்டு தாத்தாவோட ஊருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பா இறந்ததுக்கப்புறம் தாத்தா இறந்ததுக்கப்புறம் போகிறோமா? எஸ் எஸ், எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறோம். எஸ், யார் யார் போகிறோம்? குட்டிசாமி மாமா, அப்புறம் நான்சி அக்கா, பாப்பா, லதா சித்தி, அத்தா, ராதா. எங்க கோயிலோட என்ட்ரன்ஸ். எங்க கோயிலா? எவ்வளவு பெரிய மரம் இது. சித்தி கோயிலு, சித்தி தான் கோயிலு. அன்னைக்கு ரத்தன சாமி பெருக்குனது காடு மாதிரி தெரிஞ்சு. ஓகே ஓகே ஓகே. ஊர் ஆடனா ஒண்ணுக்கும் வந்தது இல்லை சித்தி. என்ன அருமையா இருக்கு. சோனா குட்டி விளையாண்டுட்டு வா. ஆடு ஆடு ஆடு, ஓடு ஓடு. ஒண்ணும் பண்ணாத ஆடு. அப்போ அம்மா அடி கட்டட்டா? இங்க நான் அடி கட்டுறேன் பாரு. இப்படிதான் எடுக்கணும். இப்படி எடுத்தா நல்லா இருக்காது. இப்படிதான் இங்க மேல புடிச்சிட்டு இங்க இப்படி. ஏ அம்மா வாழ்க. அம்மா கமான்மா. பாரு ஏ சித்தி. எங்க அப்பாவோட குல தெய்வ கோயில். கோயில் வந்து எதுவும் பண்ண இதுதான் கோயில். ஆனா நான் எப்பத்தினா 44 வருஷம் கழிச்சு வரேன் மொத தடவை. உனக்கு ஏஜே 41. உனக்கு 3 வயசா இருக்கும்போது தாண்டி வந்தது. இழந்த பழம்டி சொன்னல, இழந்த பழம் நல்லா இருக்கும்னு. என்ன வெயிலுங்கிற அப்போ அந்த பிள்ளை செருப்பே போடல. இந்த மூத்தது ஆமைக்குள் புள்ள போய் தான் நின்று கும்பிட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் ஒண்ணு வச்சு கொடுத்துடலாம். அந்த சாமிக்கு உருவம் இல்லடா, வெறும் கல்லு மட்டும் தான் வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைல சொடலமாட சாமி தான் நம்ம சாமின்னு சொல்லி இருக்கா. எல்லாத்தையும் காதல வாங்குறாரு. கிளம்பிந்தா கூட கரெக்டா வந்துருக்கும். 4 மணிக்கு கிளம்பி வந்துருக்கணும் கரெக்டா. ஆமா, ஆனா அழகா இருக்குடா இடம். இது கோயில் கட்டினாங்கன்னா தொங்குறது இல்ல, தொங்குறது இல்லையம்மா. ஆன்சி, உன்னோட குலதெய்வம் நல்லா பாத்துக்க. குலதெய்வ கோயில், என்னோட குலதெய்வ கோயில் வந்து கடலோரத்துல இருக்கும். கடலோர கோயில். இங்க ஏமா சிவன் இல்ல? அது அந்த கடவுள் அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் நம்ம முன்னோர்கள். நிலாப்பட்டு சிலு வந்து தூங்கிட்டு இருக்கு. தொட்டில தூங்கின மாதிரி என்ன ஜாலியா படுத்து தூங்குறது. போதும் போதும் விட்டுரு சாமி. மரத்துக்கிட்ட போன அந்த மரம் அழகா சின்னதா இருக்கு. வேப்ப மரம் குட்டிலே வளர்ந்துட்டு என்னடா நல்ல படர்ந்து இருக்கு. நீ அப்படியே நீங்க நடங்க, நானும் எடுக்கிறேன். கோயிலுக்குள்ளே தான் இருக்கா. தனியாலாம் செய்யறது இல்லை. அப்போ உங்க கல்யாணம் பண்ணிட்டு குலதெய்வ கோயில் எது கூட அங்கதான் கூட்டு போனாங்களா? எவனும் கூட்டு
ஆமா டிரான்ஸ்ஃபர் மிஷின். அது குடும்ப கோயில். கண்டிகார சாமி மாதான சாமி அங்க இருக்கிறது குடும்ப கோயில். இது குலதெய்வம். குலதெய்வம்னா சதீஷ் கருப்பையெல்லாம் எனக்கு வரும். அதுதான்மா. அப்ப கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் இப்ப இவனுக்கு கூட்டு வந்த மாதிரி இப்ப உங்களை கூட்டு போயிருப்பாங்களா அப்பாவோட குலதெய்வம்? அதுதான் அம்மன் கோயில் சின்னதா இருக்குங்கிறேன்ல, சின்னதா வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த காலத்துல. ஆமா. இப்பதான் இந்த இடம்லாம் வாங்கி நம்ம கட்டுவோம். நீ தனியா பந்தல் போட்டு இதுக்கு ஒரு வரிக்கு 2000, நம்ம 8000 கொடுக்குறோம் இதுக்கு. ஆமா, இவ 3 இருக்கும் 4 இருக்கும். இப்ப இதுக்கு கொடை மாதிரி ஏதாவது கொடுப்பாங்களா? பங்குனி உத்திரத்துக்கு. அவ அந்த இவங்க சதீஷ் கொண்டாடி போகல மாதிரி பங்குனி மாசம் இதுக்கும் இருக்கா? பிள்ளையாராஜி ஆனந்த விநாயகர். இல்ல இங்க வா. டைம் ஆயிட்டான். சொன்னப்போ இதுதான் எங்க சாமி. நிலா அப்ப என்னடா பார்த்தா சாமி போங்க போங்க சாமி கும்பிடு சாமி. என்னதுவா? நான் என்னதுவா? வண்டி ஸ்பீடா போகுது. அவருக்கு ஈடு கொடுக்க முடியல. என்னம்மா பிள்ளைக்கு தொட்டு வைங்க. நான் பத்துக்கோ. உண்டியல்ல இருக்கா? போடு சாமி. என்னடா ஒளிஞ்சு நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உண்டியல் போடுறதுக்கு அதான் வேலை எதுவுமே இல்லையா? என்னடா இது? அவரெல்லாம் சாமியா இருக்க போகுது. இதெல்லாம் கிளாப் பண்ணுங்க. அழகுக்கு சூப்பரா இருக்கீங்க. வாங்கப்பா. யாரா அது நசுக்கிறது? அம்மாவா? குட்டிச்சாமி சீட்டை வச்சு தள்ளி நசுக்கிறியா அம்மாவா? இருட்டிட்டுடா, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம்னா. அடுத்த தடவை ரொம்ப பிளானிங்கே வரணும். பிளான் போட்டுதான் ஒன்றும் இருக்காது. நம்ம ஊர்ல இன்னைக்கு 3 மணிக்கு கும்பம் வந்துச்சுன்னா 3 மணிக்கு கோயிலுக்கு வந்துரும். பழம் கேச்சு.